வணக்கம் ட்ரேடர் சசி. வாங்க ட்ரேடிங் பழகலாம் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம தொடர்ந்து இண்டெக்ஸில், கமாடிட்டியில், ஸ்டாக்ஸ்லலாம் வந்து ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு சைக்கலாஜிக்கலாக எப்படி நம்ம அந்த ட்ரேடை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ நல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை அகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னா என்ன மாதிரி கேபிட்டல் இருந்தால், என்ன மாதிரி சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா நம்ம அந்த ட்ரேடிலிருந்து பிரேக் ஈவன்லேயோ இல்லைனா ப்ராஃபிட்லேயோ வந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டி ஜூலை மந்த்து ஃபுல்லாகவே ஒரு ட்ரேடை வந்து நம்ம டெய்லியும் வந்து ஒரு ட்ரேடு எடுத்திருந்தோம்னா என்ன பண்ணிடலாம், எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸலில் வந்து பார்த்துருவாங்க. கேபிட்டல் வந்து 5 லட்ச ரூபா இந்த இதுக்காக வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. 5 லட்சத்துலேருந்து 25 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கேபிட்டல் வந்து வச்சுட்டு பண்ணலாம். ஃப்யூச்சரில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணோம். ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரேட் பண்ண தேவையில்ல, ஹெட்ஜ் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண வேணாம். ஒரே ஒரு லாட் அட் அ டைம், ஒரு லாட்டு தான் உங்களுக்கு வந்து டிப்ளாய் ஆகிருக்கணும். அந்த இதை வந்து நீங்கள் பிரேக் ஈவன்லேயோ ப்ராஃபிட்லேயோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த லாட்டுக்கே நீங்கள் வந்து போகணும். ஈவன் தோ இஃப் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் மோர் லாட்ஸ், டோன்ட் கோ ஃபார் மோர் தென் 1 லாட் அட் அ டைம். ஸோ இந்த ஜூலை மந்த்து ஃபுல்லாகவே வந்து நம்ம பொறுமையாக வந்து ரேண்டமாக ட்ரேட் எடுப்போம். அதாவது ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் வந்து பக்காவாக நீங்கள் வந்து பார்த்து எது வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்விங் ஹை, எது இருக்கிறதுலே ஸ்விங் லோ, அந்த இடத்துல தான் வந்தால் தான் நான் ட்ரேட் எடுக்கணுமா, அது வரைக்கும் நான் வந்து காத்திருக்கணுமா, அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்கள. நம்ம ரேண்டமாக நம்ம ட்ரேட் எடுப்போம், ரொம்ப கேஷுவலாக ட்ரேட் எடுப்போம். என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு ட்ரெண்டு மட்டும் நமக்கு வந்து பார்க்க தெரிஞ்சால் போதும். ட்ரெண்டு வந்து இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ட்ரெண்டு போயிட்டு இருக்குது, ஸோ இந்த ட்ரெண்டு வந்து எங்கேருந்து ரிவர்சலாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து நியூஸ் எதனாச்சும் வந்து உங்களுக்கு வந்து ஈவெண்ட் இருக்கா, எலெக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை ஃபினான்ஷியல் பட்ஜெட்ஸ் இருக்கா, இல்லை ஆர்பிஐலேருந்து எதனா நியூஸ் வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டு கண்டினியூவேஷன் ஆகுதா, சப்போர்ட்லேருந்து எங்கே போகுது அப்படிங்கிறத மட்டும் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கேபிட்டல், நல்ல கேபிட்டல் வச்சுட்டு நம்ம ட்ரேட் எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவருடைய ஒரு மெசேஜ் வந்து பார்த்துருவோம். விஜயகுமார் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, உங்களுடைய வீடியோவை கடந்த ஒரு மாத காலமாக நான் பார்த்து வருகிறேன், மிக அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் தோழர், எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி என் நண்பருக்கு வாழ்த்துக்கள். யாரோ சொல்லியிருப்பாங்க போல், ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ணவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த சேவையை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. காரணம், இந்த மாதிரியான தெளிவான விளக்கங்களுடன் சரியான நேரத்தில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் யாரும் சொல்லிக் கொடுக்காத தகவல்கள், மிக அருமையான ட்ரெண்ட் லைன் அருமையாக வேலை செய்கிறது. நான் பயிற்சி எடுத்து கொண்டு வருகிறேன். நான் இதனால் வரை பார்த்த மற்றும் பயிற்சி வகுப்புகள் மூலம் கற்றுக்கொண்டதை விட உங்களுடைய வீடியோ இந்த ஒரு மாதமாக எனக்கு கற்றுக் கொடுத்தது. வாழ்த்துக்கள் தோழர். ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய நேரத்தை வந்து செலவு பண்ணி எனக்காக இந்த மெசேஜ் டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நிறையா நேரம் வந்து சார்ட்டில் வந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் நிறையா பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். அதை மட்டும் நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் வந்து 5 to 25 லேக்ஸு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 5 லேக்ஸ் கேபிட்டல் டெப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நம்ம வந்துட்டு ட்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ட்ரெண்டு வந்து பக்காவாக அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு. மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ் இந்த இடத்துல வந்து கொடுக்குது. இந்த பாஸ்க்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் எலெக்ஷன் நியூஸ் அப்போது அங்கேருந்து ரெக்கவர் ஆகி மேலே வந்த மார்க்கெட்டு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. அப்புறம் திரும்பவும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிவிட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ணாமல் திரும்பவும் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, திரும்பவும் கூட இந்த இடத்துலேருந்து இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 50,000 அப்படிங்கிற மார்க்கை இங்கேயே வந்து பிரேக் பண்ணி மேலே போனதுனால அடுத்த டார்கெட்டான ஒரு ரவுண்ட் நம்பர், நல்ல நம்பரான 55,000 கண்டிப்பாக போகலாம், இல்லை 60,000 கூட போகலாம். ஸோ மேலே தான் போகுது மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த லெவலை எப்போ பிரேக் பண்ணுறோன்னா அப்போ தான் கீழே வரும். அது வரைக்குமே வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும் மார்க்கெட். ஸோ அந்த அந்த இன்சைட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ட்ரேடை வந்து எடுக்க போகிறோங்க.
இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம இதில் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுற வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் ட்ரேடு. ஏன்னா நம்ம நினச்ச இடத்துல வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் வந்து நான் வந்து பை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன்னா, ஏன்னா இது வந்து 1 ஹவருடைய சப்போர்ட் லைனு. இந்த 1 ஹவருடைய சப்போர்ட் லைனுக்கு பக்கத்தில் வரும்போது நம்ம வந்து பை பண்ணணும். ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு பதிலாக நான் இப்போ வந்து பைன்னு கிளிக் பண்ணினேன் அப்படின்னா என்னுடைய பை ட்ரேடு வந்து எங்கே விழும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் விழும். ஸோ இது வந்து நம்ம ரீப்ளேயில் வந்து பண்ணுறதுனால பை ட்ரேடு வந்து இங்கே தான் விழுது. ஆக்சுவலாக நம்ம இங்கே தான் பண்ணணும். இதுலேயே உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்குது மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட 300 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து 400 100 புள்ளி மேலே போயிடுது. நம்ம எதிர்பார்க்காத இடத்துல வந்து ட்ரேட் எடுத்துருக்குறோம். இதை தான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், வீடியோ ஆரம்பத்துலேயே வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனால் வந்து இதை ரொம்ப வந்து நீங்கள் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. பட் ஸ்டில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோ மூலயமா பார்த்துடலாம். சரி, ஓகே. இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரீவியஸ் டேவுடைய ஹை இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் டேவுடைய லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ப்ரீவியஸ் டேயில் என்ன நடந்தது, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே போக முடியாமல் அப்படியே இங்கேயே அரைச்சி இந்த லோவை நேற்று லோவை கட் பண்ணி கீழே வந்த மார்க்கெட்டு அப்படி கீழே வரைக்கும் வந்தது. திரும்ப ரிவர்ஸ் ஆகி போகும்போது எந்த இடத்துல ஒரு சின்ன புல்லிஷ்னஸ் இருந்ததோ அந்த புல்லிஷ்னஸ் வரைக்கும் தான் மார்க்கெட் போடுச்சு. எப்போவுமே நம்ம என்ன பேசுகிறோம், இந்த லெவல் வரைக்குமே செல்லு தான், அதாவது ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே செல்லு தான். இதுக்கு மேலே போச்சுன்னா தான் பை ஆகி மேலே போவோம். எங்கே போவோம், இந்த லெவலுக்கு போவோம். ஸோ மார்க்கெட்டில் திரும்ப அதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஐடியா அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறோம், நம்மளுடைய டார்கெட் லெவலு இதுதான். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து மேலே போவான், இல்லைன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரி, ஓகே. இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோங்களா, இதோடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம். ஏன்னா ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு புல் பேக் மேலே வந்து இங்கே நடந்த மாதிரி ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு புல் பேக் மேலே வந்தது பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு ஃபால் ஆகிட்டு புல் பேக் வந்துருக்குது. திரும்ப அந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஒரு கேண்டில் மட்டும் புல்லிஷ் கேண்டில் இருக்குது. இதை கூட நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸாக நினைக்கலாம் நீங்கள். பட் ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 குரூப் ஆஃப் கேண்டில்ஸ் ஒரு இப்படி வந்து மேலே போச்சுன்னா தான் நீங்கள் வந்து அதை கணக்கில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. ட்ரேடு வந்து நம்ம ரஃப்பாக பண்ணுறோம், ஓகேங்களா. 5 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குது. ஓகே, லெட் ஸ்டார்ட். ஸோ இது டார்கெட்டு, ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே இருக்குது, செகண்ட் டார்கெட் இங்கே இருக்குது. லெட் சி வாட் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த டார்கெட்டு கிட்டே போகும்போதே நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது, 3500 வந்துருக்கு. ஒரு 100 பாயிண்ட் கீழேயே எடுத்துருக்க வேண்டிய ட்ரேடு எடுத்துருந்தோன்னா என்ன ஆகும், 4000 5000 கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். சரி, ஓகே, பார்ப்போம். ஜூலை வந்து 1ஆம் தேதி இது நடந்துகிட்டு இருக்குதுங்க. மார்க்கெட்டு வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். மேலே நல்லா ஆரம்பிச்சுன்னா மேலே போன மார்க்கெட்டு, காலையில் ஓப்பன் ஆன லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே போன மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்குது, அதுக்கு மேலே போக முடியாமல் கீழே புது லோ, அந்த லெவலுக்கு போக முடியாமல் புது லோ. இப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஃப்ளாகாக கூட கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃப்ளாகை வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த போல் ஹைட்டுக்கு, அதாவது இந்த ஹைட்டுக்கு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பை ட்ரேடு வந்து எடுத்துட்டீங்க, ஒரு ஹோல்டிங் த பை ட்ரேட் ஃபார் த டார்கெட் போயிடுச்சுங்களா. ஸோ அந்த டார்கெட் போகும்போது எவ்வளோ வரைக்கும் வந்திருக்குது நம்மளுக்கு, 4000 4500 ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வந்திருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ட்ரேடாக இந்த மாதம் ஃபுல்லாக வந்து எடுத்து நம்ம வந்து என்ட்ரி போட்டு பார்க்கலாங்க. எவ்வளோ நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுது, ஒரு 5 லட்ச ரூபா கையில் காசு வச்சுருந்தா எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து மைனஸில் போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துடலாங்க. அப்போது நீங்கள் சைக்கலாஜிக்கலாக வந்து நீங்கள் அஃபெக்ட் ஆகுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஒரு 4000 வந்திருக்குது, இன்றைக்கி போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு யூஆர் கோயிங் டு புக் அப்படின்னு நினச்சிக்கோங்க. 3966 இதில் வர்ற அந்த ப்ராஃபிட்டை மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதை நீங்கள் மறந்துடுங்க. ஏன்னா ட்ரேடு வந்து நம்ம இங்கே தான் எடுத்திருப்போம். இங்கேருந்தே கிட்டத்தட்ட 100 புள்ளி வந்து மேலே போயிடுச்சு. அங்கே தான் நம்மளால் வந்து இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது இந்த ரீப்ளே மோடில். சரி, ஓகேங்களா. சரி, இதை வந்து புக் பண்ணிடுவோம். ஏன் புக் பண்ணுறோம், இந்த டார்கெட்டே போதும்னு நினைக்கிறோம். இல்லை இந்த டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனாலும் வெயிட் பண்ணலாம். அவங்களுடைய சௌரியம். 4000 5000 வருது அப்படின்னா நீங்கள் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து 1%னா 5000 அப்படி தானேங்க. ஆமாம், 1%னா 5000 5000 அப்படிங்கிறது வந்து மாதம் ஒரு 3% வட்டின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் 5 லட்சத்துக்கு வந்துட்டு எவ்வளோ வருது, 15000 வருது. 15000 நீங்கள் சம்பாரித்தாலே வந்துட்டு அது பெரிய விஷயந்தான்.
ஒரு 10% நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா 50,000 நீங்கள் பண்ணணும். பண்ண முடியுமா? செக் பண்ணி பார்ப்போம். அதாவது எந்த விதமான பய உணர்வும் இல்லாமல் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, ஆனால் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், இந்த இடத்துல ஒரு லோ பண்ணியிருக்கிறான், அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்து வந்து லோ பண்ணாமல் அவன் மேலே போயிட்டு இருக்கான். அப்போ இந்த டார்கெட் கண்டிப்பாக போயிடுவான். நம்ம எத்தனை மணிக்கு இது ட்ரேடு வந்து எடுத்தோம்? 9:30க்கெலாம் ட்ரேட் எடுத்துட்டோம். கீழே வந்தோடனே ட்ரேட் எடுத்துட்டோம். அதாவது இந்த 1 ஹவர் சப்போர்ட்டு பக்கத்தில் வரும்போதே ட்ரேட் எடுத்துட்டோம். அடுத்து எங்கே வந்து புக் பண்ணணும்? 11:30 12 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சது. 4,000 ரூபா பாக்கெட்டில் எடுத்து போட்டாச்சு. நீங்கள் கரெக்டாக வந்து இங்கேயே ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா 5,000 6,000 வந்திருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? மேலே இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்கான். இந்த இடத்த பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ மேலே வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? நம்மளுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் அப்பப்போ. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துக்கு போச்சுன்னா நம்ம வி கேன் டேக் ஏ செல் ட்ரேட். இல்லைனா எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா செல்லில் வந்து நம்ம மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இருக்கிறதுனால செல்லை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் எடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் பை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்திங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா மார்க்கெட் பையில் மேலே போயிடும் அப்படிங்கிறதுனால செல்லு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எடுக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். ஓகே, லெட்ஸ் சி. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்குது? அன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சு போச்சு. 4,000 ரூபா நீங்கள் வந்து சம்பாரிச்சிருக்கிறீங்க. லெட்ஸ் சி நெக்ஸ்ட் டே வந்து என்ன நடந்துருக்குது. நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக ப்ரீவியஸாக நம்ம ஒரு டார்கெட் செட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? இங்கே ட்ரேட் எடுக்கும்போது என்ன சொன்னோம்? இந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோமா? ஆனால் நேற்றுக்கு அந்த லெவலுக்கு போகல, அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலையில் ஓப்பனே வந்து அந்த இடத்துல எக்ஸாக்டாக ஓப்பன் அந்த இடத்துலையே வந்து ஆனதுனால வி வுட் ஹவ் ட்ரை ஏ செல் ட்ரேட். சரியா? எக்ஸ்ட்ரீம் லெவல் அங்கே இருக்குது. செல்லில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம நேற்று லெவல்லையே ஓப்பன் ஆனதுனால ஜஸ்ட் லைக் தட் டேக்கிங் ஏ செல் ட்ரேட். ஜஸ்ட்டு ரேண்டமாக ட்ரேட் பண்ணுறோம். நம்ம என்ன தான் நடக்குதுன்னு வந்து பார்த்துறோம். ஓகே, இப்போ நீங்கள் இது செல் பண்ணிங்கன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து அப்படியே பொறுமையாக இப்படி வந்து மேலே வந்துருக்குது. இது பிரேக் ஆகி வந்ததுன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படித்தானே? ஸோ ட்ரெண்டாகி போயிட்டு இந்த மார்க்கெட்டு அவ்வளோ தூரம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணான்னா கீழே போயிடுவோம். ஒருவேளை நீங்கள் செல் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து இதையே டார்கெட்டாக கூட முடிக்கிறனா கூட முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்? பை ட்ரேட் எடுக்கலாம். ஏன்? ஏற்கனவே இந்த இடத்துல பை எடுத்து நம்ம ஒரு 5,000 ரூபா சம்பாரித்தோம். சாரி 3,900 4,000 ரூபா சம்பாரித்தோம். திரும்ப இங்கே வந்தோன்னா ஒரு பை பண்ணோன்னா இங்கே போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். சரியா? சரி, ஓகே. செல் ட்ரேட் எடுத்துட்டீங்க. லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். ஸோ மார்க்கெட்டு ஜஸ்ட் லைக் தட் இங்கே வந்துட்டான். எவ்வளோ இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்குது? 5,000 ரூபா. You got 5,360 புக் பண்ணிட்டீங்க. சரியா? இப்போ இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? இங்கே வந்தோன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் டேக்கிங் ஏ பை ட்ரேட். ரேண்டமாக ட்ரேட் பண்ணுறோம். என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறது தான் இந்த வீடியோவுடைய முக்கியத்துவம். அதனால் நீங்கள் பொறுமையாக வந்து பாருங்கள். 5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களை வந்து பயமுறுத்துகிறான். நீங்கள் ஜஸ்ட் லைக் த ட்ரேட் எடுத்திங்கன்னா கூட உங்களால் என்ன ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்க. இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,500 ரூபா 1,800 ரூபா வரைக்கும் மேலே போச்சுன்னு நினைக்கிறேங்க. ஜஸ்ட்டு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து போயிட்டு வந்துச்சு. 2,200 வரைக்கும் போயிட்டு கீழே வந்துருக்கு. ஏற்கனவே நீங்கள் எவ்வளோ பண்ணிட்டீங்க? இன்றைக்கி 5,360 ரூபா வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. அப்புறமா வந்து 5,360 ரூபா நீங்கள் பண்ணிட்டீங்க. அப்புறமா இப்போ வந்து 2,000 ரூபா வந்து பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய டார்கெட் வந்து இங்கே இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஃபார் த டார்கெட். அச்சோ, கீழே போயிட்டானே. நீங்கள் எதிர்பாராமல் வந்து கீழே போயிட்டான். எவ்வளோ மைனஸ் வந்துருக்குது? 1,000 ரூபா மைனஸ் வந்துருக்கு. எவ்வளோ கேபிட்டலில் இருக்குது? 5 லட்ச ரூபா கேபிட்டலில் இருக்குது. இந்த இடத்துல எக்ஸாக்ட் இடத்துக்கு வந்தால் பார்த்தீங்களா? நீங்கள் எந்த இடத்துல பை பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த இடத்துக்கே வந்தான். ஏற்கனவே அங்கே தான் வந்திருக்கிறான். பட் ஆனால் திரும்ப வந்து அதே இடத்துக்கு வந்திருக்கிறான். லெட்ஸ் see என்ன நடக்குது பார்ப்போம். ஸோ ஒரு தடவை பிரேக் ஈவன் வந்துட்டான்.
இந்த மூமெண்ட்டை வந்து நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கணுங்க. மேலே இருந்து வந்து செல்லாகி நல்லா ப்ரெஷராக கீழே வந்தது. இப்படி மேலே வந்தது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 2000லே நான் ஏன் புக் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னா, இதுதான் லெவல். இப்படி வந்தது, இப்படி மேலே போச்சுன்னா இன்னும் கீழே போகும்னு அர்த்தம். இப்படி மேலே போச்சு, இப்படி கீழே வந்தது அப்படின்னா இன்னும் மேலே போகும்னு அர்த்தம். சும்மா எல்லாம் நீங்கள் பார்க்க பழகிப்பீங்க. பட் ஆனால் நான் பண்ணலை, புக் பண்ணல. ஏன் அப்படின்னா ரேண்டமாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால நான் புக் பண்ணல. சும்மா உங்களுக்கு மைனஸ் எவ்வளோ தான் போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்காக. 5000 ஏற்கனவே ப்ராஃபிட் பண்ணிட்டோம், 3000 மைனஸில் இருக்குது. ஸோ திரும்ப வந்து பிரேக் ஈவனுக்குள்ளார வந்துட்டோம். நம்ம பிரேக் ஈவனுக்குள்ளார வந்துட்டோம். மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரும் வந்து மாறிட்டு இருக்குது, கவனிச்சிங்கன்னு தெரியும். இப்படி மேலே போன மார்க்கெட்டை இப்படி கீழே வந்துட்டு மேலே கொஞ்சமாக போயிட்டு கீழே வந்துருக்குது. இப்போ ஒரு தடவையும் கீழே வரும்போது வந்து உங்களுடைய அந்த இன்டென்சிட்டி தெரியும், பையர்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் டைம் மேலே போகும்போது இந்த லெவலுக்கே வந்துட்டான். அப்போது இதுக்கப்புறமா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, மேலே போக வாய்ப்பு இருக்குது. எங்கே வரைக்கும், இங்கே வரைக்கும். அதையும் தாண்டினா மேலே எங்கே வரைக்கும் போகணும், நம்ம டார்கெட்டுக்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் ஆச்சு, 2:30 ஆகிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் மார்க்கெட் இருக்குது. சரியா, என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த இடத்துலேருந்து அவன் வந்து மேலே வரவே இல்லை, மார்க்கெட்டே முடிஞ்சே போச்சு. ஆனால் அடுத்த நாள் நீங்கள் வந்து ஓப்பன் ஆனவுடனே எங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான். ஜஸ்ட் லைக் தட் ஈவெண்ட். எவ்வளோ வந்திருக்குது. அப்போது நேற்று வந்து என்ன நம்மளுக்கு வந்து இது பண்ணோம், 5360 ரூபா என்ட்ரி போட்டுருவோம். 5360 ரூபா, 2000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிது. நம்ம வந்து அதை வந்து புக் பண்ணல. சரி ரைட், பரவாயில்ல. ஒரு ட்ரேடு தான் எடுத்துருக்குறோம். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இதுங்க, ஒரு ட்ரேடு. சரி ஓகே, இன்றைக்கி வந்து இந்த ட்ரேடு வந்து புக் பண்ணிட்டோமா. இந்த ட்ரேடை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 8700, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எனக்கு, இதெல்லாம் ஆரம்பத்தில் நான் பண்ணது. 8776 ரூபா நம்ம வந்து புக் பண்ணிடுறோம். புக் பண்ணிவிட்டு ரேண்டமாக இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ட்ரேடு வந்து எடுக்கிறோங்க. இந்த ட்ரேடை புக் பண்ண உடனே நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல we are going for a sell trade. why? because ரெசிஸ்டன்ஸில் இருக்க ப்ரைஸு நம்ம ரேண்டமாக ட்ரேட் பண்ணுறதுனால ஜஸ்ட் லைக் தட் we are taking a sell trade. சரியா, நேற்று 3000 மைனஸில் போச்சு, மேக்ஸிமம் மைனஸ் வந்து 3000 போச்சு. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ட்ரேடை நம்ம புக் பண்ணிட்டோம். என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸ் வந்து இட் இஸ் கோயிங் அப். இதுதான் சைக்காலஜி வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு மாதிரியாக வந்து வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சிலாம் பறந்துட்டு இருக்கோம். ஏன்னா அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டு நம்ம டாப்பில் தான் செல் பண்ணியிருக்கிறோம். பட் ஸ்டில் வந்து அது வந்து புல்லிஷாக இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்து வரும்போது லாஸை பார்த்தோன்னா நமக்கு பயமாக இருக்கும். எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது. ஏன்னா ப்ரீவியஸ் ஹைக்கே போயிடுச்சு. கம்முன்னு வந்து வெயிட் பண்ணியிருந்தோன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையில் அழகாக செல் பண்ணியிருந்துக்கலாம். கொஞ்சம் கீழே செல் விழுந்ததுனால நம்மளுக்கு $3000 மைனஸ் ஆன மாதிரி வந்து காட்டுது. சரி ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னதான் நடக்கும். ஸோ கீழே பிரேக் ஈவனுக்கு வந்து வந்துட்டான். பிரேக் ஈவன் வந்தான். இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கேருந்து மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்து பூமாலை. இப்போ என்ன ஒரே விஷயம், கீழே வரும்போது இதை பிரேக் பண்ணோம். இதை பிரேக் பண்ணான்னா திரும்ப வந்து மேலே போயிட்டு இப்படி வந்து இந்த சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்தானா தப்பிச்சு ஓடிட வேண்டிதான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. லெட்ஸ் சி. ஸோ 3000 ரூபா வரைக்கும் திரும்ப வந்து லாஸில் போன ஒரு மார்க்கெட்டு திரும்ப வந்து நம்மளுக்கு ஒரு 1500 2000 ரூபா வரைக்கும் லாஸில் வந்து போயிருக்குது. ஹையை கட் பண்ணான்னா போச்சு. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணியிருக்கான், இது வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்தால் 8000 ரூபா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக கன்சல்டேட் பண்ணி முடிச்சிட்டான். ஒரு தடவை பிரேக் ஈவன் வந்தது நம்மளுக்கு. இந்த இதில் பிரேக் ஈவன் வந்திருக்கான் பார்த்தீங்களா, ரொம்ப நெருக்கமாக வருவான், கண்டிப்பாக வருவான். நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா சும்மா ஒரு 100 200 லாஸில் நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா வெளியில் வந்துடலாம். இல்லை பிரேக் ஈவன்லேயே வெளியில் வந்துடணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்மாக கொடுப்போம். சரியா, நேற்று என்ன வந்தது, 8776. 8776 கமான். இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேட் நம்ம வந்து எடுத்துட்டோம். சரி, ட்ரேட் எடுத்துட்டோம், அதான் நேற்றே எடுத்துட்டோம். நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுச்சா, இந்த லெவலை கட் பண்ணோம். கட் பண்ணால் தான் கீழே போயிடுவான்.
அதை கட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கட் பண்ணி கீழே வந்தானா எப்பா சாமி என்னை விட்டுறா அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம வந்து புக் பண்ணுறதுனா புக் பண்ணிக்கலாம். இட்ஸ் அவர் விஷ். திரும்பவும் கூட மேலே இங்கே வந்தானா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸு கீழே போயிட்டான் அப்படின்னா கொஞ்ச நாச்சும் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஹோல்ட் பண்ணுறோன்னா ஹோல்ட் பண்ணலாம், வச்சுருக்குன்னா வச்சுருக்கலாம். எல்லாமே நம்மளுடைய சௌரியம்தான். நமக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா இருந்தது அப்படின்னா, மார்க்கெட் நல்லா புல்லிஷாக மேலே வந்தது, இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணனா இந்த இடத்த, அதாவது இவ்வளோ நேரம் கன்சால்டேஷனுக்கு அப்புறமா இந்த இடத்த பிரேக் பண்ணானா என்ன பண்ணுவான்? பாக்ஸ் பேட்டர்ன் நல்லா கீழே போகணும்ல. அதான் அனுபவம் இருந்ததுன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். என்ன தான் நீங்கள் மைனஸில் 3000 பார்த்துட்டு 2000 ப்ளஸில் பார்த்தோன்னா புக் பண்ண தான் சொல்லும். இல்லை நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்ப்பீங்க. என்ன தான் நடக்குது பார்ப்போம். திரும்ப 3000 லாஸ். 3000 லாஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு வருத்தமே இருக்காது. என்ன ஏன் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, 5 லட்ச ரூபா உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்குது, 1.7 லட்ச ரூபா உள்ளே போயிருந்துருக்கும் இந்த ட்ரேட் நீங்கள் எடுக்கிறதுக்கு பேங்க் நிஃப்டியில். அதுக்கப்புறம் உங்கள் கையில் 3.25 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்து இருக்கும். 3.5 லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3.5 லட்ச ரூபா நீங்கள் வச்சுருக்கிறீங்க, 3000 ரூபா லாஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேலே போய் நல்லா க்ளோஸ் வச்சேன்னா மேலே வரைக்கும் போனான்னா நம்ம க்ளோஸ் பண்ணி போயிடலாம். அடுத்த ஸ்விங்கில் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த ட்ரேடே நம்ம இங்கே தான் எடுத்திருப்போம். ஸோ ரீப்ளே மோடுங்கிறதுனால நமக்கு வந்து அது மாதிரி வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. லெட்ஸ் சி. ஸோ பார்த்தீங்களா என்ன நடந்தது? திரும்ப 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 இந்த ரெசிஸ்டன்ஸுக்கே தான் போச்சு ப்ரைஸ். இந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுவாங்க பை பண்ண சொல்லி. இந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் நம்மளோட ஆர்வம், ஏன்னா பெரிய பீரிஷ் கேண்டில் வரும், புல்லிஷ் கேண்டில் வரும், நல்ல புல்லிஷ் கேண்டில் வரும். பட் ஆனால் கீழே போயிடுவோம். தொடர்ந்து நடக்குது. எங்கே வரைக்கும் வந்தான்? இங்கே வரைக்கும் வந்துட்டானா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடிடணும். என்ன இது? ஒரு நிமிஷம். 9196. இதில் நீங்கள் பார்க்குற வேல்யூ எதுவுமே வந்து கரெக்டான வேல்யூ கிடையாது. இன்னும் மேலேயே ட்ரேட் எடுத்திருந்தோன்னா 10,000க்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜாலி கீழே வந்துருச்சு. நம்ம இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா ஒரு பை ட்ரேடை கண்டிப்பாக இனிஷியேட் பண்ண போகிறோம். சரியா? இந்த இடத்துக்கு வந்து மேலே தான் இருக்குது. சரி, ரைட், ரேண்டமாக ட்ரேட் தானே, வில் கோ ஃபார் எ ட்ரேட். லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். ஒரு பெரிய பீரிஷ் ட்ரெண்டுக்கு அப்புறம் எப்போ நீங்கள் பை பண்ணுவீங்க? ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வந்தோன்னா பை பண்ணுவீங்க. புல்லிஷ் க்ளோஸ் வராமலே நீங்கள் ஒரு பை பண்ணுறீங்க. என்ன நடக்குது பார்ப்போம். என்ன பண்ணுறான்? சூப்பர் சிக்னலாக நம்மளுக்கு மேலேருந்து கீழே வந்தது, மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போச்சுன்னா என்ன பண்ணோம்? மேலே போவோம். அப்படி தான் நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்துருக்குறோம். அதனால் இது வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லெட்ஸி எது டார்கெட்டு, இதுதான் டார்கெட்டு. இல்லைனா இதில் பாதினாச்சு போவோம். அதாவது ஒரு பெரிய ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த ஃபாலோடைய பாதி 50% போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 50% எப்படி பார்க்குறது? நம்ம ஃபிபனாச்சி போட்டோன்னா வந்துடும். 50% பக்கத்தில் வந்துருச்சு. சரியா? ரேண்டமாக ட்ரேட் எடுக்கிறோம் நம்ம, வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து லோயர் லோ பண்ணான்னா நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். எவ்வளோதான். எக்ஸிட் பண்ணுறேன்னா எக்ஸிட் பண்ணிடலாம். இல்லைங்க ட்ரெண்டு வந்து பையில் தானே இருக்குது, நான் வந்து இந்த டார்கெட்டுக்கு நான் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்குறேனே அப்படின்னா வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம். இப்போ எவ்வளோ இருக்குது? 3000 4000 ரூபாய்க்கு மேலே இந்த இடத்துல இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். இந்த இடத்துல இருக்கும்போதே சொல்கிறேன். பெரிய ஃபால் ஆச்சு, பூ மாலை மேலே வரைக்கும் வந்தது. இதில் 50% வரும் நம்ம எதிர்பார்த்தோம். 50%க்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு கீழே வந்து திரும்ப அதே லெவல்லேருந்து கீழே வரைக்கும் வந்துருக்குது. இந்த லோவை கட் பண்ணியிருக்குது. இட்ஸ் நாட் அ குட் சைன். லெட்ஸ் டேக் திஸ் ப்ராஃபிட். 4000 ரூபா சம்திங் வந்து கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். நம்ம இந்த ப்ராஃபிட்டே அப்படியே நம்ம கண்ணில் என்ன பார்க்குறோமோ அதையே புக் பண்ணிக்கலாம். ஓகே, 3512 புக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது பார்ப்போமா? ஸோ இந்த இடத்துல அப்படியே கன்சல்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. மார்க்கெட் வந்து முடிய போகிற நேரத்திலலாம் ரொம்பலாம் நம்ம இது பண்ண தேவையில்ல. மறுபடியும் வந்து மேலேயே போயிடுச்சு பார்த்தீங்களா. மேலே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதுவும் பை பண்ண போகிறதில்ல. எதுவும் பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம், இங்கே வரைக்கும் போகும், கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகும், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ரிஸ்க் வந்து நீங்கள் ரொம்ப கூலாக வந்து ட்ரேடு வந்து பண்ண பாருங்கள். எப்போவுமே
ஒரு ட்ரேட் எடுத்தீங்க முடிச்சிங்க, அதோட வந்து முடிச்சுட்டு விட்டுருங்க. சரியா? இன்றைக்கி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குது? இன்றைக்கி 3512 ரூபாய். அது என்ட்ரி போட்டுருவோமா? 3512 ரூபா. சரிங்களா? சரி, ஓகே. இப்போது அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆக போகுது. நமக்கு என்ன இங்கே வந்துன்னா பை ட்ரேட் எடுப்போம், இங்கே போச்சுன்னா செல் ட்ரேட் எடுப்போம். அவ்வளோதான். ஒன்றும் பெரிய லெவலில் நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே. லெட்ஸ் சி. அடுத்த நாள் வந்து எங்கே ஓப்பன் பண்ணான்? கீழே ஓப்பன் பண்ணான். கீழே ஓப்பன் பண்ணான்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது? இங்கே இப்படி வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ அடுத்த தடவை திரும்ப இங்கே வந்தானாலே நம்ம வந்து வி கேன் டேக் ஏ பை ட்ரேட். இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட்டே நம்ம வந்து போட்டிருந்தோம்னா இன்றைக்கே இந்த இடத்துலையே ட்ரெண்ட் லைன்லேயே நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துருந்துக்கலாம். அப்படி தானே? ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா எங்கே வரைக்கும் ப்ரைஸ் வந்து போயிருக்குது? இங்கே வரைக்கும் போயிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப வந்து வரும்போது வந்து வி கேன் கோ ஃபார் அ ட்ரேட். ஸோ திரும்ப வந்தானா ரேண்டமாக ஜஸ்ட் லைக் தட் வி ஆர் கோயிங் ஃபார் அ ட்ரேட். சரியா? அப்படி எடுத்தால் கூட நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது காட்டுறது தான் இந்த வீடியோ. 2300 ப்ராஃபிட் வந்தது. கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 2300. ஸோ கீழே திரும்ப வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கே வருது ப்ரைஸு. 2000 வரைக்கும் லாஸ்ட்லேயும் வருது. உங்களுக்கு கிட்டத்தட்ட பிரேக் ஈவன்லேயும் வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்குது. பிரேக் ஈவன்லேருந்து மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு. சரியா? பொறுமையாக மேலே போகிறோம் பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேட் எடுத்துருக்குறோம். 2200 2300 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்தது. டேஸ் ஹைக்கு போகும்போதே நம்ம வந்து புக் பண்ணுறதுனாலும் புக் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா மேலே வரைக்கும் போகும் அப்படிங்கிற ஐடியாவில் ஹோல்ட் பண்ணுறோம். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்? இந்த ட்ரெண்ட் லைனுக்கே திரும்ப வந்துட்டு இங்கிருந்து வந்து மறுபடியும் வந்து மேலே போயிட்டே இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி மேலே போகும்போது கூட நம்மளுக்கு 2000 வரைக்கும் வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்குது. நம்ம இந்த தடவை ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா we are going to take the profits. சரியா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2168 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்துருக்குதுங்க. 2168. ஏன் நம்ம இந்த ப்ராஃபிட் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக இந்த இடம் வந்து ரொம்ப நேரமாக ரெசிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆனால் என்ன ஆகும்? பிரேக் ஆகி கீழே வரும். ஸோ பிரேக் ஆகி கீழே வர வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம அகெயின் வி ஆர் கோயிங் ஃபார் எ செல் ட்ரேட், ரேண்டம் ட்ரேட்ஸ். என்ன நடக்குது? நம்ம செல்லு எடுத்தோன்னே ஓ மை காட் என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இந்த இடத்துல வந்து we are going to take a sell trade. why? because ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால we are trying for a sell trade at this level. ஸோ வேலை செய்யல. என்ன சோதனை? ஓ மை காட், எத்தனை ட்ரேடு இருக்குது? ஒரு ட்ரேடு தான் இருக்குது. ஓகே, ரைட், டன். ஸோ செல் ட்ரேடு வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து எடுக்கிறீங்க. செல் ட்ரேடு வந்து உங்களுக்கு இப்போது 1000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்து இருக்குதுங்க. ஜஸ்ட் லைக் தட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெசிஸ்ட் ஆகுது. இந்த இடத்துக்கு வந்ததுன்னா சப்போர்ட் அப்படின்னு தெரிஞ்சதுனால நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரேடை நீங்கள் வந்து எவ்வளோ புக் பண்ணுறீங்க? 4476. எப்போது? அடுத்த நாள். அப்போ முதல் நாள் வந்து எவ்வளோ வந்தது? 2168. 2168. இப்போ இன்றைக்கி ஒரு ட்ரேடு வந்து எடுத்துருக்கிறீங்க. இந்த ட்ரேடு வந்து எவ்வளோ வந்து இப்போ வந்து காமிச்சிட்டு இருக்குது? எவ்வளோ வந்து யூ ஆர் கோயிங் டு டேக் இட்? 4476. நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போயே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இது வந்து பார்த்துருக்கோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த சப்போர்ட் இருக்குதுங்க. இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம வந்து we are taking a buy trade. இன்னும் கீழே தான் எடுத்திருப்போம். பட் ஆனால் ட்ரேடு வந்து அங்கே தான் விழும். அதனால் இதை வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு திரும்ப வந்து போச்சு அப்படின்னா we are going to book the trade. இல்லை கீழே போச்சுன்னா we are going to wait. ஸோ அந்த இடத்துல இருக்கான், அங்கேருந்து கீழே போகிறான்,
ரூ. 3000 மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது. லாஸ் வந்து என்ன ஆக போகுது? சரி ரைட் பார்ப்போம். ஸோ இங்கேயும் அதே பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா? மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு. அங்கேருந்து கீழே வந்துட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவலாக எப்பாச்சும் வந்து லோ பண்ணிவிட்டு இந்த ஹைக்கு போனான்னா அடுத்த தடவை இப்படி வந்தானா மேலே போயிடுவான். எவ்வளோ தான். ஸோ டெய்லியும் வீடியோஸில் வந்து நம்ம இதை தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஈக்குவலாக இந்த இடத்துல வந்து லோ பண்ணியிருக்கிறான். மேலே போய் இந்த ஹையை கட் பண்ணனா தான் மேலே போவான். கன்சல்டேட் பண்ணான்னா மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ லாஸ் வந்து உங்களுக்கு 3000 சம்திங் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்குது. மேலே போய் இப்படி புல் பேக் வந்தானா நம்ம திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா? இதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி பெரிய ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக எப்படி இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருந்ததுங்களா? சும்மா ரேண்டமாக நீங்கள் பை செல் தானே பண்ணிட்டு இருந்தீங்க. அடுத்த நாளுக்கு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு பிரேக் ஈவனுக்குள்ளார வந்தது ப்ரைஸு நீங்கள் எடுத்த இடத்துலேருந்து. பட் ஆனால் அடுத்து என்ன ஆச்சு? தலைகீழாக கீழே போகிறான். இந்த மாதிரி தலைகீழாக கீழே போனால் கூட டோன்ட் வரி. யூ வில் நாட் வரி. வை? பிகாஸ் யூ ஹாவ் மோர் கேபிட்டல். அந்த கேபிட்டலுடைய ஒரு அந்த வசதி வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் உங்களுக்கு வந்து அது என்னன்னே புரியும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததில் அது ஒன்றும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் இதுக்கு மேலே வந்து எத்தனை பேர் வந்து பாதியில் வெளியில் போனாங்கன்னு தெரியல வீடியோ பார்க்காம. இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூஆர் லக்கி. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமும் வந்து என்ன லாஸ் வருதுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும், இங்கே ஆட் பண்ணணுமா? தேவையில்லை. ஜஸ்ட் லைக் தட் விட்டுருங்க. ஏன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் தானே இருக்குது. ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இவன் வந்து ரெக்கவர் ஆகி போகிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. சரிங்களா? 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ஹவர் அப்பப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. இங்கேருந்து ஒரு பெரிய ட்ரெண்டு தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ எப்படியா இருந்தாலும் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் ஆட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. ட்ரேட்ஸை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம நல்லா தெரிஞ்சுங்க, ரேண்டமாக தான் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ரொம்ப ப்ரிசைஸாக வந்து நம்ம இங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம எடுக்கல. ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து கிளிக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்ன உங்களுக்கு வந்து இங்கே காட்டுதோ மைனஸ் காட்டுதோ அதுதான். 7500 8000 மைனஸில் போன ப்ரைஸு ரேண்டமாக நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க, வெயிட் பண்ணினீங்க, திரும்ப வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் வந்துச்சு. நீங்கள் ஒரு ஷாக்கில் இருக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் ட்ரேட். ஏன்னா திரும்பவும் வந்து இங்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் பை ட்ரேட். இல்லைங்க, நோ ப்ராப்ளம், நான் வந்து எப்படியா இருந்தாலும் வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நான் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது வந்து இது என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போய் கீழே வந்துருக்குது. அதனால் திரும்பவும் வந்து இந்த லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐ வில் வெயிட் ஃபார் திஸ் லெவல் அப்படின்னாலும் அதுவும் வந்து ஓகே தான். 2 மாதிரியும் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணலாம், இல்லைனா புக் பண்ணிக்கலாம். நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன்? புக் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இதை வந்து சும்மா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. வந்து 4476 அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 7500 800லேருந்து நம்ம லாஸ்லேருந்து நம்ம வந்து வெளியில் வந்திருக்கிறோம். 300 ருபீஸ் அந்த கமிஷன்லாம் வந்து 300 ருபீஸ் நம்மளுக்கு வராதுங்க. அந்த 300 ருபீஸில் நம்ம வந்து வெளியில் வந்துடும். அதாவது 326 ஆஃப்டர் 7000 லாஸில் போனதுக்கப்புறமா. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம்? ப்ரைஸ் வந்து ரெக்கவர் ஆகி மேலே வந்துகிட்டு இருக்குது. இஃப் இட் கம்ஸ் டு திஸ் லெவல் இட் மைட் பிரேக் அண்ட் கோ அப். நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துக்கு வந்து செல் பண்ணுவோம், மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவோம். இல்லை அதுக்கும் மேலே போய் இந்த லெவல் வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். 10,000 15,000 லாஸ் வரப்போகுது, வேணா புக் பண்ணுறீங்கன்னா புக் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். கூல் ஆட்டிடியூட். சரியா? ட்ரேடிங்க்கு தேவையான ஆட்டிடியூடு வந்து இதுதான், கூலாக இருக்கணும். இப்போ இது கூட நடக்கும். இந்த இடத்துலேருந்து திரும்ப வந்து கீழே வந்துட்டு கூட போவான். கீழே வந்தானா we are going to take a buy trade. Why? Because ஓவரால் ட்ரெண்ட் வந்து பையில் இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். ஸோ கீழே வரும்போது அவன் வந்து என்ன பண்ணக்கூடாது? இதை கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பை ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்துல பை ட்ரை பண்ணலாம்.
திரும்பவும் பையா இப்போ தானே இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா இல்லை, அப்படி இல்லைங்க. இந்த லோவை கட் பண்ணானா தான் கீழே போவான், இல்லைன்னா போக மாட்டான். நீங்கள் ஷாக்கில் இருக்கிறதுனால, அதாவது ஏற்கனவே நீங்கள் 10,000 லாஸ் பண்ணதுனால யூ கேன் ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட் ஹவ் வென்ட் அப், மேலே வரைக்கும் போச்சு. சரி, மேலே வரைக்கும் போச்சு, இந்த இடத்துல மேலே வந்ததுன்னா செல் பண்ணி பார்க்கலாம் தானே நம்ம வந்து பேசியிருந்தோம். அப்படி தானே பேசியிருந்தோம். ஸோ மேலே வரும்போது வி ஆர் கோயிங் ஃபார் எ செல் ட்ரேட், ரேண்டம் ட்ரேட்ஸ். செல் பண்ணோன்னே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இதை கட் பண்ணி கீழே வரணும், இல்லை இதுக்கு பக்கத்தில் வரும்போது நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் வரும்போது வந்து உங்களுக்கு ஒரு 3,000 4,000 வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட யோசிக்கலாம், இங்கிருந்து வந்து ட்ரெண்ட் ஆகி இப்படி மேலே போயிட்டே இருக்கிறான், இந்த ட்ரெண்டுக்கு வந்துட்டு ஒருவேளை இந்த லோவை கட் பண்ணான்னா கீழே வருவான், அப்புறம் இந்த லோவை கட் பண்ணுவான், அப்புறம் கீழே இந்த டார்கெட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அப்படியும் யோசிக்கலாம். இட் வில் ஹேப்பன், இட் மைட் ஹேப்பன். பிரேக் ஆகலை அப்படின்னா அவன் வந்து அந்த மாதிரி வந்து யூ மைட் கம் டு திஸ் லெவல். லெட்ஸ் சி. நம்ம ஏற்கனவே வந்து செல் ட்ரேடில் வந்து இருக்கிறோம், பிரேக் ஆகிட்டான். அந்த லெவலில் பிரேக் ஆகிட்டான்னா அடுத்தடுத்த லெவல்ஸை வந்து பிரேக் ஆகி கீழே வந்துகிட்டே இருப்பான். எங்கே வந்து நின்னா பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே பேசின இடத்துக்கு வந்து நின்றுட்டான். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது வந்து என்ன இதுதான் நம்மளுக்கு வந்து ட்ரிகர் பாயிண்ட்டு. இந்த இடத்துக்கு வரும்போது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். எவ்வளோவில் இருக்கும், ஒரு 5,000 சம்திங் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்கே பாருங்கள், 6,000 சில்லற, 5,899 ரூபா பார்த்தேன். நம்ம அதையே வந்து புக் பண்ணிக்கலாம். 5,899. ஓகே, ஸோ யூஆர் புக்கிங் தட் அண்ட் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா யூஆர் கோயிங் டு டேக் ஏ பை ட்ரேட் வித்தவுட் ஹெசிடேஷன். யூ வில் டேக் ஏ பை ட்ரேட். சரியா, வந்ததுன்னா திரும்பவும் இங்கே போச்சுன்னா யூஆர் கோயிங் டு டேக் ஏ செல் ட்ரேட். அதுவும் இந்த இடத்துக்கே வந்து எத்தனை தடவை வந்துட்டு மேலே போகிறோம் பார்த்தீங்களா. இது எல்லாமே ட்ரேடு தான். என்னால் வந்து இந்த ரீப்ளேயில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து காட்ட முடியல, பட் ஆனால் இது எல்லாமே வந்து சாத்தியம்தான். ஸோ இந்த லெவலுக்கு மேலே வரைக்கும் போச்சுன்னா யூஆர் கோயிங் டு டேக் ஏ செல் ட்ரேடு. இதை வந்து டார்கெட்டாக வந்து வச்சுக்கணும். இதுக்கு மேலே போச்சுன்னா யூஆர் கோயிங் டு க்ளோஸ். எங்கள் டார்கெட்டு இதான் டார்கெட்டு. ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மேலே கீழே வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே வரைக்கும் வர வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த ட்ரேடு எடுத்தோடனே இங்கே வரைக்கும் வந்துதான் ப்ரைஸ், இங்கே வந்துதான். இங்கே வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பீங்களா, எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும், அடுத்த தடவை அங்கே வந்ததுன்னா நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணிடலாம். திரும்பவும் நீங்கள் இந்த செல் ட்ரேட் எடுத்திருப்பீங்க, இந்த ட்ரேடு இங்கே க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க, அடுத்த ட்ரேடை நீங்கள் இந்த இடத்துல எடுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ எவ்வளோ ட்ரேட்ஸ் உங்களுக்கு வந்து வருது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வரைக்கும் வந்தான்னா கிட்டத்தட்ட 3,600 பாயிண்ட் வரைக்கும் வரணும். 3,600 பாயிண்ட்டு திரும்ப வந்து இங்கேருந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வரைக்கும் போச்சு, அதில் ஒரு 6,000 ரூபா வந்திருக்கும். மேலேருந்து திரும்ப வந்து கீழே வந்தான், அதில் ஒரு 6,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப என்னால் வந்துட்டு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்படி இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸலில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி மேக் 50,000 ஃபார் எ மந்த். ரொம்ப கூலாக நல்ல கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நிமிஷம் இதோடைய டோட்டல் மட்டும் பார்த்துருவோம். ஸோ இதுவுமே நீங்கள் ஒரு 12ஆம் தேதி வாக்கில் அதை மந்த் ஆரம்பித்து 12 டேட் ஆகிட்டு இருக்குது. இது வரைக்குமே நீங்கள் 7,000 ரூபா மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்க. ரேண்டமாக ட்ரேட் எடுத்தீங்க, ட்ரெண்டை மட்டுமே ஃபைன் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க. 5 லட்ச ரூபா கேபிட்டலை 34,000 ரூபா ஆட் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு 10 நாளில் நீங்கள் 20,000 ரூபா கன்ஃபார்மாக வந்து பண்ண முடியும், கன்ஃபார்மாக பண்ண முடியும். ஸோ ட்ரேடிங்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி கேபிட்டலை டெப்ளாய் பண்ணி நீங்கள் சரியான இடத்துல ட்ரேடு எடுத்துகிட்டு சைக்கலாஜிக்கலாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருக்கணும். அந்த இன்றைக்கி அந்த டர்க்கி ஒலிம்பிக்கில் வந்து அந்த டர்க்கி வீரர் வந்து துப்பாக்கியில் சுட்டு சில்வர் மெடல் எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த ஆட்டிடியூட் சொல்கிறேன் நான். அம்மா ஜாலியாக பாக்கெட்டில் கையை விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு 2 டமால் டிமில், அவ்வளோதான். எங்கேப்பா சில்வரு கொடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், அந்த மாதிரி ஆட்டிடியூட் சொல்கிறேன் நான்.
இந்த இடத்துலையே நீங்கள் நான் வந்து இது வந்து 4000 நீங்கள் வந்து நேற்று எடுத்த ட்ரேடு புக் பண்ணியிருந்துக்கலாம். இந்த ட்ரேடு ஒரு 6000 கொடுத்துருக்கோம், இந்த ட்ரேடு ஒரு 6000 கொடுத்துருக்கோம். திரும்பவும் பை பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பவும் மேலே போயிட்டு இருக்கு. சும்மா ஜஸ்ட் லைக் தட் பார்ப்போங்களா? சும்மா இதுக்கப்புறம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம். எந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம், என்ன இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். திரும்ப ஒரு 6000 கிட்டத்தட்ட வந்ததுங்களா? 6000 வந்துச்சு. ஒரு வேளை திரும்பவும் நீங்கள் வந்து ஒரு செல் ட்ரேட் எடுக்கிறீங்க, விடுற மாதிரி இல்லை இந்த இடத்த. இந்த கன்சல்டேஷன் ரேஞ்சில் வந்து மாட்டுச்சுன்னா எப்படி வந்து மாட்டுது பார்த்தீங்களா? திரும்ப ஒரு 6000 வந்ததா? இந்த இடத்துக்குள்ளாரே 20000 வந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் 10 நாள் வந்து இருக்குது நம்மளுக்கு. இந்த இடத்துல 20000 வந்துருச்சு. 50000 முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு 14க்குள்ளாரையே, அதாவது மாதத்தில் பாதி நாள் தான் இருக்குது, பாதி நாளுக்குள்ளாரையே நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, ஈஸியாக வந்துட்டு 50000 சம்பாரிச்சிட்டிங்க ஈஸியாக. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தது. 8000 வரைக்கும் லாஸ் வந்து போச்சு. அப்போது நீங்கள் வந்து கூலாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஏன்? ஒய்? பிகாஸ் யூ ஹாவ் எ கேபிட்டல். ஸோ கேபிட்டல் வந்து ரொம்ப 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 மஸ்ட்டுங்க. ஒரு வேளை நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா திரும்பவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த லெவலுக்கு போகும்போது என்ன ஆயிருந்திருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன ஒரு பய உணர்வு வந்து வந்திருக்கும். இப்படியே கீழே போயிட்டானா, இப்படியே மேலே போயிட்டானா, அந்த உணர்வு வந்து நீங்கள் வந்து காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த உணர்வே இல்லாமலேயே நம்ம வந்து பண்ணிடலாம். சும்மா ஜாலியாக வந்து ட்ரேட் பண்ணலாம், நிறைய பணம் வந்து சம்பாதிக்கலாம். சரிங்களா? சரி ஓகே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக நான் கொடுத்தேன்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறமா வந்துட்டு நீங்களே என்ன நடக்குது அப்படிங்கிறது, இதுக்கப்புறமா வந்து எந்தெந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தால் என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து பாருங்கள். ஸோ ட்ரெண்டு எப்படி இருக்குதோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து ட்ரேடை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு போயிடலாம். ட்ரெண்டு வந்து இதில் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பை எடுத்திங்கன்னா கூட ரொம்ப கீழே நீங்கள் வந்து இந்த லெவலில் இருக்குன்னா இந்த லெவலில் எடுத்திங்கன்னா ஒருவேளை கீழே போயிட்டால் கூட உங்களை விட்டுட்டு திரும்ப பிரேக் ஈவனில் வந்து முடிச்சிருவோம். அப்போ திரும்ப நல்லா கீழே வந்தால் இந்த இடத்துல இன்னொரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா திரும்ப வந்து பிரேக் ஈவன்லேயே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து இப்படி வந்து தலைகீழாக கீழே வருதுன்னா கன்ஃபார்மாக இது பிரேக் ஆச்சுன்னா தலைகீழாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அவ்வளோதான் லாஜிக்கு. ரொம்ப கீழே வந்திருக்கிறான், இதுக்கப்புறமா வந்து மேலே போக ஆரம்பித்தானா ஹி வில் கோ அப். எப்போ மேலே போவான், இந்த லெவலை எப்போ பிரேக் பண்ணாமல், அதாவது புது லோ வைக்காமல் இருக்கிறானோ அப்போ மேலே போயிடுவான். புது லோ வைக்கலையா, புது லோ வைக்கலன்னு ஒன்று என்ன நடக்குது பாருங்கள், மேலே போயிடுவான். புது லோ வைக்கலனாலே மேலே போயிடுவான். ஜஸ்ட் லைக் தட். இந்த புதுலோ வைக்கிறான் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் மேக் ஒண்டர்ஸ் இன் ட்ரேடிங். ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. நிறையா வந்துட்டு என்னென்னமோ கான்செப்ட்லாம் சொல்கிறாங்க, அந்த கான்செப்ட்லாம் படிக்கணும், அப்போ தான் நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நம்பாதீங்க ஃபஸ்ட்டு. அது வந்து பொய். நீங்கள் நிறைய என்னென்னமோ சொல்கிறாங்க, அந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் என்னென்னமோ கான்செப்ட், அது எல்லாமே வந்து சும்மா பொய் தான். நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திங்கன்னா 20000 நீங்கள் அங்கேயே 20000 பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னா இதிலெல்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருந்துக்கலாமா? இதில் ஒரு 20000 வந்துருக்குதா? அப்போ நீங்கள் 1,00,000 மேலே பண்ணியிருந்துருப்பீங்க ஜூலை மந்தில் மட்டும், வெறும் பேங்க் நிஃப்டியில் மட்டும், வெறும் ஒரு லாட்டை மட்டுமே. சரியா? ரொம்ப பவர்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி வந்து வேறு எதனாச்சும் வீடியோஸ் வந்து உங்களுக்காக வந்து மேக் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்னா. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு, அதை ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். பாதையிலேயே போனவங்களுக்கு நான் வருத்தப்படுறேன். எந்த வீடியோவாக இருந்தாலும் என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.